அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் ஷண்முகம். வாரத்துல 2 வாட்டி இந்த வீடியோ போடுறோம், புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோருக்குமே வாழ்க்கையில குறிக்கோள் அப்படின்றது இருக்கும். குறிக்கோள் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா குறிக்கோள் வச்சிருக்கக்கூடிய மனிதர்கள் அதற்காக நிறைய உழைப்பாங்க, நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க என்ன குறிக்கோள் வச்சிருந்தாங்களோ அந்த குறிக்கோளை அடைவார்கள். நிறைய பேர் அவர்களுடைய குறிக்கோளை அடையிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்றத நான் ஒரு சின்ன கதை மூலியமா சொல்றேன். ஒரு இளைஞன் தான், அவனுக்கு அவனுடைய இலக்கு என்ன, அவனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு புதையலை கண்டுபிடிக்கணும்ன்றது அவனுடைய ஆசை. அந்த புதையலை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரை பண்றான். இப்போ புதையல் என்ன பண்ணுவாங்க, நார்மலா எங்கேயாவது அதனுடைய மேப் கிடைக்குதான்னு தான் தேடுவாங்க. அவனை அந்த மாதிரி அவனுக்கு மேப் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடிட்டே இருந்தான். அவனுடைய குறிக்கோள் அதுதான், புதையல் அப்படின்றது தான். அப்போ அந்த மேப்பை தேடும்பொழுது அவனுக்கு ஒரு இடத்துல அந்த மேப்பும் கிடைச்சது. அந்த மேப்ல பார்த்தா என்ன போட்டு இருந்ததுன்னா, மலையுடைய உச்சியில புதையல் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட மலையுடைய உச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தது. அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்டிப்பா நம்ம மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. முடிவு பண்ணிட்டு அங்க மேல போறதுக்காக தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு, அவனுடைய பையே எல்லாத்தையுமே எடுத்துட்டு, மலை ஏறக்கூடிய உபகரணங்கள்லாம் எடுத்துட்டு அவன் மலை ஏறத்துக்கு தயாரா அந்த மலையுடைய அடிவாரத்துக்கு போறான். கொஞ்சம் தொலைவு அவன் மலையில ஏறுறான். ஏறும்பொழுது பயங்கர கஷ்டம் தான் மலை ஏறுறது. கஷ்டப்பட்டு நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டு மேலே ஏறுறான். மேலே ஏறும்பொழுது ஒரு 20% அவன் மேலே ஏறி இருப்பான். மேலே ஏறினவனே ஒரு பெரிய பாறை ஒண்ணு அவனுடைய கண்ணுக்கு தெரியுது. அந்த பாறையில சின்ன சின்னதா நிறைய கற்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த கற்கள் எல்லாமே மினுமினுக்குது. பல கலர்ல, பல ரகத்துல, விதவிதமான சைஸ்ல. இதெல்லாம் பார்த்தவனே உனக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கே இந்த கற்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த குட்டி குட்டி கற்கள் எல்லாத்தையுமே அந்த பாறையில ஒட்டி இருந்ததை பிரிச்சு எடுத்து அவன் எடுத்துட்டு வந்ததை பையில போட்டுக்கிறான். போடுறப்ப அவனுடைய மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு எண்ணம் வருது. மேல புதையில தேடி போறோம். தேடி போறப்பே நமக்கு பாதி வழியிலே இது மாதிரி ஒரு பாறையில கற்கள்லாம் கிடைச்சிருக்கே, சூப்பரான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொலைவு திருப்பி போறான். திருப்பி கொஞ்சம் தொலைவு போன உடனே அவனுக்கு திருப்பி இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பாறையில சின்ன சின்னதா கற்கள் விதவிதமான கலர்ல பெருசா, இன்னும் கொஞ்சம் பெருசாவே கிடைக்குது. அதை பார்த்த உடனே திருப்பி அவன் சந்தோஷத்துல அந்த கற்கள்லாம் எடுத்துக்கிறான். இதே மாதிரி போக போக ஒரு 2-3 இடத்துல அவனுக்கு இது மாதிரி பெரிய பாறைகள்ல ஒட்டப்பட்ட சின்ன சின்ன கற்கள் கிடைக்குது. அந்த கற்கள் எல்லாத்தையுமே அவன் சேகரிக்கிறப்போ அவனுடைய மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. நம்ம மேல போறோம், ஒருவேளை மலை உச்சியில போட்டு இருக்கக்கூடிய அந்த மேப்பு படி புதையல் கிடைக்கலாம், இல்ல புதையல் கிடைக்காம போலாம். ஒருவேளை நமக்கு புதையல் கிடைக்கலன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அப்ப நம்ம எதுக்காக மேல போனோம்? இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய கற்களே நம்ம போதுமான அளவுக்கு இருக்கும், இதை எடுத்துட்டு போய் வித்தாலே நமக்கு நிறைய காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்களை எல்லாமே எடுத்துக்கிட்டு அவன் மலையை விட்டு கீழே இறங்கிறான். கீழே இறங்கி போயிட்டு வைர வியாபாரிகள் கிட்ட, அந்த மாதிரியான கற்கள் வாங்கக்கூடிய நபர்கள் கிட்ட எல்லாம் போய் அவன் அந்த கற்களை காட்டுறான். எல்லாருமே சொல்றாங்க, இது எல்லாம் ஒரு கண்ணாடி கல்லுப்பா, இது சூரிய ஒளியை இழுத்துக்கும், நைட் ஆனா வெளிச்சத்தை விடும், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது, இது சாதாரணமான கண்ணாடி கல்லு, நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பொற்காசு கிடையாது, ஒரு இரும்பு காசு கூட கொடுக்க முடியாது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் அவனுக்கு புரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, மேல புதையல தானே தேடி போனோம், நம்ம புதையலுக்கு போயிருந்தோம்னா கண்டிப்பா புதையல் நமக்கு கிடைச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவன் திங்க் பண்றான். இதே தவறுதான் மனிதர்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், அவர்களுடைய குறிக்கோள் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கி எல்லாருமே பயணப்பட்டு இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய பயணத்துல சின்ன சின்னதா நிறைய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள்ல அவர்களுடைய இருப்பை வைத்து அவங்க அந்த இடத்துல நின்று அந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சு அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னே மறந்துடுறாங்க. அப்படி குறிக்கோள் என்னன்னே மறக்கிறதால நிறைய பேர் அவர்களுடைய குறிக்கோளை அடையிறதே கிடையாது. இப்ப இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கூட யோசிச்சு பாருங்க, உங்களுடைய குறிக்கோள் என்ன? நீங்க எதுக்காக உங்களுடைய லைஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது, உண்மையான சந்தோஷத்தை தரக்கூடிய குறிக்கோள் என்ன அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணி பாருங்க. அந்த குறிக்கோள்ல நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹாப்பியா இருங்க. ஒருவேளை நீங்க எங்கேயாவது தேங்கி சின்ன சின்ன சந்தோஷத்துல மாட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மாத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.